ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி டே 30ல் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் படிக்க போகிறோம். இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிற வார்த்தை பார்க்கும் பொழுதே ஸ்கூலில் அந்த 2 மார்க் வாங்குறதுக்காக அந்த டேப்லர் காலத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சு படிச்சிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வரும். ஆனால் இன்றைக்கி நாம் அப்படி படிக்க போகிறதில்ல. லாங்குவேஜுக்கு நாம் என்ன ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம் வெளியில் வரும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சு படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அண்ட் முடிஞ்ச எப்போவே இந்த வீடியோக்கு லைக்கும் போட்டு வச்சுருங்க. நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாகவே இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமானது, நிறைய மனப்பாடம் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்மளால் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் போட்டு பேச முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் பேசினா தானே மனப்பாடம் பண்ணணும். நம்ம எல்லாத்தையுமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில முக்கியமான, அதுவும் ரிப்பீட்டடாக என்ன மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வருமோ அதைத்தான் நம்ம படிச்சுக்கணும், அதைத்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த வகையில் நான் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அதுவே போதும். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஃப்ரேமை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஐடென்டிஃபை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் யார் இருக்கிறா, இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வார்த்தைகளே இருக்குது பாருங்கள், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். டிகிரினாலே அந்த கோணம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 1லேருந்து அப்படியே அதிகமாகிட்டே போகும். அப்போது அந்த கம்பேர் பண்ணுறதோட அளவீடுகளை நம்ம சொல்வதற்கு தான் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கே இங்கிலீஷில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிள் வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அப்படின்னு ஒரு டிகிரி இருக்குது, பாசிட்டிவ் டிகிரி. அடுத்து கம்பேரிட்டிவ் டிகிரி. ஓகே, கம்பேரிட்டிவ் டிகிரி. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சரிங்களா? சூப்பர்லேட்டிவ். இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் நம்ம வழக்கமாக படிக்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது எதுன்னா இதை மட்டும்தான் படிக்க போகிறோம். பாசிட்டிவ் மட்டும்தான் படிக்க போகிறோம். சரிங்களா? கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அட்வான்ஸ் கிளாஸஸ் வரும்போது நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த பேசிக் கிளாஸுக்கு இதுவே போதும். சரிங்களா? இப்போ கவனிங்க, இந்த கம்பேரிட்டிவ் டிகிரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் இல்லாட்டி ஒருவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒருவரை விட இன்னொருவர் எப்படி வேறுபட்டு இருக்கிறார், கொஞ்சம் மேலே, கொஞ்சம் சுப்பீரியராக இருக்கிறாரு. எப்படி இதை விட இது எப்படி எந்த விதத்தில் அதிகமாக இருக்கிறது, அந்த குவாலிட்டியாக இருக்கலாம், குவான்டிட்டியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று எப்படி அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி சொல்வதற்கு இந்த கம்பேரிட்டிவ் டிகிரியும். சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா இந்த ஒரு பொருள் எப்படி மற்ற நிறைய பொருட்களை விட சுப்பீரியராக இருக்குது. அதாவது கம்பேரிட்டிவ் பொறுத்த வரைக்கும் 2 பொருள்களில் எது சிறந்தது. எப்படி கம்பேரிட்டிவ்னா 2 பொருள்கள் எது சிறந்தது, சூப்பர்லேட்டிவ்னா இருக்கிற அத்தனை பொருட்களிலும் யார் சிறந்தவர், எது சிறந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுறோம். ஆனால் பாசிட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 2த்துக்கும் சாராது. வார்த்தை எப்படி இருக்குது, பாசிட்டிவ்னு இருக்குது. அப்போது ஒரு சிலரை நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது பாசிட்டிவான அந்த அர்த்தத்தை தான் வெளிப்படுத்த வேண்டும். அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி மனசு சங்கடப்படக்கூடாது. அவங்களையும் குறைவாக பேசிடக்கூடாது, நம்மளையும் குறைவாக பேசிடக்கூடாது. அப்போ 2 பேர்த்துக்குமே ஈக்குவலான அந்த லெவலை கொடுக்கறதுக்கு தான் நாம் இந்த பாசிட்டிவ் டிகிரியை யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா ஒருத்தரோட குவாலிட்டியை நம்ம சொல்கிறோம், இவர்கிட்ட கிட்டத்தட்ட 70% ஆஃப் குவாலிட்டி இருக்குது, ஏதோ ஒரு குவாலிட்டி. அந்த ஈக்குவலாக இன்னொருத்தருக்கும் 70%, அதாவது 69 கிடையாது, 71 கிடையாது. புரியுதுங்களா? ஒரு இம்மி கூட என்ன ஆகலையாமா, குறையலையாமா, அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் பாசிட்டிவ் டிகிரியை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதாவதுங்க இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது. ஓகே, அதாவது அட்ஜெக்டிவ்ஸுக்குன்னே ஒரு தனியாக ஒரு டாபிக் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் இது. எப்படி அட்ஜெக்டிவை பொறுத்து தான் இந்த என்டையர் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை ரூல் பண்ணுறதே, கவர்ன் பண்ணுறதே அட்ஜெக்டிவ். ஏன் அட்ஜெக்டிவ்? ஏன்னா அட்ஜெக்டிவ் தானே ஒரு பொருளை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஒரு பொருளோட குவாலிட்டியை எல்லாத்தையுமே சொல்கிறது. அப்போ இதைத்தான் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் இங்கே ப்ளே பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ அட்ஜெக்டிவில் வரக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கே தெரியும். குட்டு, பெட்டரு, பெஸ்ட்டு, டால், டாலர், டாலஸ்ட், இந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இஆர் போட்டு இஎஸ்டி, அதுதான் இங்கே வரப்போகுது. ஆனால் அந்த இஆர் இஎஸ்டி எல்லாம் நம்ம இங்கே படிக்க போகிறது இல்லை. வெறும் பிளெயின் அட்ஜெக்டிவ் மட்டும்தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா இது பாசிட்டிவ் ஃபஸ்ட் லெவல். ஓகே, ரைட். அப்போது இந்த பாசிட்டிவ் டிகிரியை படிக்கிறதுக்கு நமக்கு தேவையான அந்த ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் வரணும், அதை தொடர்ந்து ஒரு பி வெர்ப் வரணும். கண்டிப்பாக பி வெர்ப் வேணும். சரிங்களா? ஒரு சப்ஜெக்ட், அதை தொடர்ந்து ஒரு பி வெர்ப்,
அதற்கடுத்து ஆஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதற்கடுத்து எந்த விஷயத்தை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களோ, எந்த குவாலிட்டி நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அட்ஜெக்டிவ், அதற்கடுத்து இன்னொரு ஆஸு, அடுத்து யாரு கூட எந்த பர்சனோட அந்த குவாலிட்டியை அவங்களோட அந்த ஒரு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டு இல்லாட்டி அந்த பர்டிகுலர் நவுன் இங்கே போடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். இதுதான் இதோட என்ன சொல்கிறதுங்க ஃபார்முலா. பார்க்குறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார்முலாலாம் தேவை கிடையாது, நீங்களே சொல்லிட்டு போயிடுவீங்க. ஓகே, எப்படி நமக்கு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போதுமே வழக்கமாக வர்றது என்னது, சப்ஜெக்ட்டு வேர்பு டக்கு நம்ம போட்டு பேசிடுவோம். அது ஒன்று தான். மீதி என்ன, ஆஸ் ஒரு வார்த்தை, ஆஸ் ஒரு நவுன், இப்படி பிரித்து வச்சுக்கோங்க. எப்படி சப்ஜெக்ட் வேர்பு, ஆஸு கூட ஒரு அட்ஜெக்டிவ், அதுக்கடுத்து ஆஸு கூட ஒரு நவுனை போட்டு பேச போகிறோம். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ ஒரு சென்டென்ஸில் 2 ஆஸ் வருது, ஒரு ஆஸ் அட்ஜெக்டிவ் கூட, இன்னொரு ஆஸ் நவுன் கூட, அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்படி சொல்லும் பொழுது இந்த பர்சனோட குவாலிட்டி என்ன குவாலிட்டி, இங்கே சொல்ல போகிற அந்த குவாலிட்டி, இந்த பர்சனோட இந்த குவாலிட்டி இவரோட அதே குவாலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் வெளிப்படுத்துது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்க்கும்போது நமக்கு புரியும். ஏன்னா சும்மா ஃபார்முலா மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்காது. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் சென்டென்சஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அண்டு இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்களா பயங்கரமான ஃபார்மல். ஏன்னா இதற்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா லெஸ் ஃபார்மல். ஓகே, அதெல்லாம் நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஃபார்மலான ஒன்று. ஓகே, சரி, நம்ம இப்போது எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணலான்னா, வெறும் பி வெர்பை மட்டுமே வச்சு பார்க்கலாம். ஏன்னா நிறைய இடங்களில் பி வெர்ப் மட்டுமே வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அடுத்த ஸ்லைடில் மெயின் வெர்ப் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், ஃபார்முலா அங்கே எழுதியிருக்கேன், ஆல்ரெடி போன ஸ்லைடில் பார்த்தாச்சு. சென்டென்சஸை பாருங்களேன். நாய் ஒரு நண்பனை போல விசுவாசமானது. அப்போ இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி குவாலிட்டியை பற்றி பேசுகிற வார்த்தைகளை தான் நம்ம நடுவில் போடணும். அப்போ இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது நாம் யார் எந்த 2 நவுனை பற்றி பேசுகிறோமோ அந்த 2 நவுனுக்குமே ஈக்குவலான ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எப்படி, நாய் ஒரு நண்பனை போல விசுவாசமானது. அப்போ என் நண்பன் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருப்பானோ நாய் அந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கும். நாயோட விசுவாசம்லாம் உங்களுக்கு தெரியும். நாயோட விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு என் நண்பனோட விசுவாசம் இருக்கும். கொஞ்சம் கூட ஏற்ற இறக்க இல்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, அப்போது நீங்கள் எல்லா சென்டென்ஸ்லையுமே இந்த மாதிரியான ஒரு அட்ஜெக்டிவ் வார்த்தையும் அதற்கூட போல அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். தமிழில் நீங்கள் பேசும் பொழுதே உங்களுக்கு தெரியும், ஆமாம் இந்த 2 வார்த்தைகள் வருது, அப்போ நம்ம பாசிட்டிவ் டிகிரி தான் வச்சு பேசணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிடணும். சரிங்களா? எனது புதிய தலையணை மேகம் போல் மென்மையானது. எதை போலவாமா? மேகம் போல மென்மையானது. இந்த போல அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து தான் என்ன அட்ஜெக்டிவ் நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அந்த அட்ஜெக்டிவ் இருக்கும். எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருக்கும். சரிங்களா? எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருக்கும். ரைட்? பாருங்கள், நாய் ஒரு நண்பனை போல விசுவாசமானது. அப்போ யாரை கூட கம்பேர் பண்ணுறோங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாய் அப்படிங்கிற அந்த குவாலிட்டியை நண்பன் கூட சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு யாரை சொல்கிறோமோ அவங்க ஃபஸ்ட்டும், செகண்ட் யாரை சொல்கிறோமோ அவங்க கடைசியாக இருக்கக்கூடிய நவுனாகவும் இருக்கணும். சரிங்களா? எழுதலாமா? பாருங்கள், சப்ஜெக்ட் யார்? நாய். அப்போது த டாக் பி வெர்ப், விசுவாசமானதுன்னா ப்ரெசென்ட்டில் இருக்குது, அதான் நம்ம சொல்கிறோம். ஓகே, அண்ட் அது யூனிவர்சல் ட்ரூத்தும் கூட. சரிங்களா? அப்போ நம்ம ப்ரெசென்ட் பீவை போட்டுக்கலாம். த டாக் இஸ், உடனே ஆஸ் போட்டணும். ஆஸ் விசுவாசம் அப்படின்னா இந்த இடத்துல லாயல் அப்படிங்கிற வார்த்தை, மறுபடியும் அதை தொடர்ந்து ஒரு ஆஸ் போட்டுக்கணும். ஓகே, அதற்கடுத்து யார்? ஒரு நண்பன் அப்படின்னா a friend. அவ்வளோதான். பாருங்கள், the dog is as loyal as a friend. The dog is as loyal as a friend. உங்களுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா the dog is as loyal as a friend, இதை ஒரு செட்டாகவும் இது ஒரு செட்டாகவும் சொல்லி பழகிக்கலாம். The dog is as loyal as a friend. The dog is as loyal as a friend. புரியுதுங்களா? இப்படி கூட நீங்கள் சொல்லி பழகிக்கலாம். ஐயோ, அப்போ நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோமே as long as, as soon as, அதெல்லாம் இங்கே வராதுங்க. ஏன்னா அதெல்லாம் தனித்து வரக்கூடிய ஒரு கன்ஜங்ஷன் இல்லாட்டி ஒரு ஃப்ரேசஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாமே சென்டென்ஸுக்கு நடுவில் வந்து 2 நவுனை இணைக்கிறது. அந்த வேலையை அந்த as long as, as much as அது செய்யாது. புரியுதுங்களா?
அதை நீங்கள் வந்து 2 குவாலிட்டியை இணைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சென்டென்ஸுக்கு நடுவில் போட்டு இந்த மாதிரி 2 நவுன் என்ன பண்ணணும், நீங்கள் இணைக்கணும். அப்போ தான் அந்த மீனிங் வரும். அது வேறு இது வேறு. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அடுத்து பாருங்கள், எனது புதிய தலையணை மேகம் போல மென்மையானது. இது இதை போல மென்மையானது. அப்போ ஃபஸ்ட்டு இது, அதற்கடுத்து அது. சரிங்களா, வாங்க எழுதலாமா? எனது புதிய தலையணை, மை நியூ, தலைகாணிக்கு என்ன சொல்லுவோம், பெட்டு தானேங்க. எஸ். பில்லோ, மை நியூ பில்லோ, மென்மையாக இருக்கிறது, ப்ரெசன்ட், அதனால இஸ். ஓகே, ஆஸ் மென்மையானதுன்னா சாஃப்ட். ஓகே, சாஃப்ட் ஆஸ், எதை போல, மேகம் போல. மேகத்துக்கு என்ன சொல்லுவோம், க்ளவுடுன்னு சொல்லுவோம். அப்போ அ க்ளவுட். ஓகே, பாருங்க, மை நியூ பில்லோ இஸ் as soft as a cloud. My new pillow is as soft as a cloud. Simple. புரியுதா உங்களுக்கு? ஈஸியாக தானே இருக்குது. பாருங்க, அந்த இசை நிகழ்ச்சி இடி போல சத்தமாக இருந்ததுன்னா பாஸ்ட். ஓகே, எப்போ ஏதோ கான்சர்ட் நடந்துருக்கு போல் இருக்கு, அது பயங்கர சத்தமாக இருந்துச்சு. அந்த சத்தம் எதற்கு ஈக்குவலாக இருந்துச்சாமா, இடியோட சத்தத்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சாமா. எழுதலாமா? பாருங்கள், இந்த இசை நிகழ்ச்சியோட சத்தத்தை பற்றி தான் பேசுகிறோம். அப்போ இதைத்தான் ஃபஸ்ட் எழுதிக்கணும். அந்த இசை நிகழ்ச்சி. ஓகே, த கான்சர்ட் இடி போல சத்தமாக இருந்தது. அப்போ வாஸ்ன்னு போட்டுக்கோங்க. த கான்சர்ட் வாஸ் ஆஸ் லவுட், இதுதான் சத்தம், லவுட் ஆஸ், எதை போல, இடி போல. இடிக்கு என்னன்னு சொல்லுவோம், இடிக்கு தண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால அது அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஓகே, பாருங்க, த கான்சர்ட் வாஸ் ஆஸ் லவுட் ஆஸ் தண்டர். த கான்சர்ட் வாஸ் ஆஸ் லவுட் ஆஸ் தண்டர். இப்படி நீங்கள் ஃப்ளோவாக சொல்லி பழகணும். த கான்சர்ட் வாஸ் ஆஸ் லவுட் ஆஸ் தண்டர். த கான்சர்ட் வாஸ் ஆஸ் லவுட் ஆஸ் தண்டர். ஓகே, அந்த உணவு வீட்டில் சமைத்த உணவு போலவே சுவையாக இருந்தது. ஏதோ ஒரு உணவு அது வீட்டில் சமைச்சது மாதிரியே டேஸ்ட்டாக இருந்துச்சாமா. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த உணவோட டேஸ்ட்டும் வீட்டில் சமைச்ச உணவோட டேஸ்ட்டும் ஒரே ஈக்குவலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாருங்கள், அந்த உணவு. அப்போது தட் ஃபுட் இல்லாட்டி த ஃபுட்னு போட்டுக்கலாம். ஓகே, த ஃபுட் வாஸ், ஏன்னா இருந்ததுன்னு இருக்கு. ஓகே, த ஃபுட் வாஸ் ஆஸ் டெலிஷியஸ் ஆஸ், அவ்வளோதான். ஏன்னா சுவையாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு நாம் டெலிஷியஸ் அப்படிங்கிற அந்த அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். ஓகே, த ஃபுட் வாஸ் ஆஸ் டெலிஷியஸ் ஆஸ், வீட்டில் சமைத்த உணவு தானே. அப்போது அ ஹோம் குக்டு மீல், அவ்வளோதான். பாருங்கள், த ஃபுட் வாஸ் ஆஸ் டெலிஷியஸ் ஆஸ் அ ஹோம் குக்டு மீல். சிம்பிள். அப்படியே இது வரைக்கும் ஒரு செட்டு, அதுக்கப்புறம் ஒரு செட்டு. த ஃபுட் வாஸ் ஆஸ் டெலிஷியஸ் ஆஸ் a home cooked meal. The food was as delicious as a home cooked meal. ஓகே, ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ் பதிலாக சோன்னு போட்டு சொல்லுவாங்க முன்னாடியே. எப்படி, த டாக் இஸ் ஸோ லாயல் ஆஸ் அ ஃப்ரெண்ட். மை நியூ பில்லோ இஸ் ஸோ சாஃப்ட் ஆஸ் அ க்ளவுட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அது ஒரு ஃபார்முலா தான். இப்படியும் படிச்சுக்கலாம். ஓகே, ரெண்டு ஒரே வார்த்தையாக இருந்துச்சுன்னா எங்கே ஆஸ் வரணும் எங்கே ஸோ வரணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஒரு சிலர் இங்கே ஆஸ் போட்டு அங்கே ஸோ போட்டுருவாங்க. அந்த கன்ஃபியூஷன்ஸ் வேணான்னா 2 இடத்துலையும் ஆஸ் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், அத்திரைப்படம் அப்புத்தகத்தை போலவே நன்றாக இருக்கும். ஃபியூச்சர் எது, அத்திரைப்படம். ஓகே, த மூவி வில் பி, ஏன்னா ஃபியூச்சர், வில் பி ஆஸ், நன்றாக இருக்குங்களா, இதுதான் அட்ஜெக்டிவ். ஆஸ் குட் ஆஸ், எதை போல, அப்புத்தகத்தை போல. தட் புக்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, தட் புக். பாருங்கள், த மூவி வில் பி ஆஸ் குட் ஆஸ் தட் புக். The movie will be as good as that book. The movie will be as good as that book. Simple. புதிய ஃபோன் மின்னலை போல வேகமாக இருக்கும். ஆமாம், செல்ஃபோன் புதுசாக வாங்கும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போ புதிய ஃபோன் மின்னலை போல வேகமாக இருக்கும். ஓகே, த நியூ ஃபோன். ஓகே, த நியூ ஃபோன், உடனே வில் பிங்கிற அந்த ஃபியூச்சர் பி வெர்ப். ஓகே, த நியூ ஃபோன் வில் பி, பாருங்கள், ஆஸ் ஃபாஸ்ட், ஏன்னா வேகத்துக்கு ஃபாஸ்ட் யூஸ் பண்ணும். ஆஸ் எது மாதிரி, மின்னல் மாதிரி. மின்னலுக்கு என்ன சொல்லுவோம், லைட்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, டீக்கு அடுத்து ஈ போட்டுறாதீங்க, அதோட மீனிங் வேறு. இது மின்னல் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஸ்பெல்லிங். பாருங்கள், த நியூ ஃபோன் வில் பி ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் லைட்னிங். த நியூ ஃபோன் வில் பி ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் லைட்னிங். த நியூ ஃபோன் வில் பி ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் லைட்னிங். இந்த மாதிரி நான் எப்படி சொல்கிறேன், இதே மாதிரி நீங்களும் சொல்லி பழகுங்க. ஈஸி தான். ஒரு 10-15 எக்ஸாம்பிள்ஸ் நீங்களே சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லா சென்டென்ஸுக்குமே உங்களால் ஓனாக மேக் பண்ண முடியும்.
சரிங்களா? ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பி வேர்புக்கு பதிலாக நாம் என்ன பண்ணணும், மெயின் வேர்பை போட்டு ஒரு சில சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, அதற்கு முன்னாடி இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, எந்தெந்த இடத்துலலாம் பி வேர்ப் வருதோ அதற்கு அடுத்து நாட்டுன்னு போட்டிங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி? த டாக் இஸ் நாட் ஆஸ் லாயல் ஆஸ் அ ஃப்ரெண்ட். டாகு இஸ் வருதுங்களா பி வேர்ப், அதற்கடுத்து நாட்டு போட்டிங்கன்னா த டாக் இஸ் நாட் ஆஸ் லாயல் ஆஸ் அ ஃப்ரெண்ட். நாய் ஒரு நண்பனை போல விசுவாசமானது கிடையாது. என்ன, நாய்க்கும் நான் ஒரு என்னோட ட்ரூ ஃப்ரெண்டுக்கு நீ ஏணி வைக்கிறியா? அப்போ அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா பி வேர்புக்கு அடுத்து நாட்டு போட்டுருங்க, வேலை முடிஞ்சுது. எல்லா இடத்துலையுமே அதுதான். ஓகே, த மூவி வில் நாட் பி குட் ஆஸ் தட் புக். த மூவி வில் நாட் பி இல்லாட்டி ஓன்ட் பி. த மூவி ஓன்ட் பி ஆஸ் குட் ஆஸ் தட் புக். அந்த புத்தகத்து மாதிரியெல்லாம் அந்த படம் நல்லா இருக்காது அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ நெகட்டிவ்லையும் யூஸ் பண்ணிக்கணும், பாசிட்டிவ்லையும் யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம மெயின் வேர்போட அந்த ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ மெயின் வேர்ப்ஸ் கூட ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பி வேர்ப் போட்டிங்க, மெயின் வேர்ப் போட போகிறீங்க. என்ன டென்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், அதற்கான வேர்பை தூக்கி போட போகிறோம். பாருங்கள், அழுதது, பாடுகிறான், நடந்தால், பாயும், எழுதுவான், சண்டையிடுகிறான். இந்த கடைசி வார்த்தையை நீங்கள் பார்த்தாலே இது என்ன டென்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பாருங்கள், அந்த குழந்தை ஒரு சைரனை போல சத்தமாக அழுதது. அப்போது அந்த குழந்தையோட அந்த அழுகை கூக்குரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சத்தம், அது சைரனோட அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எழுதலாங்களா? பாருங்கள், அந்த குழந்தை. ஓகே, த சைல்டு. ஓகே, த சைல்டு இல்லாட்டி த பேபி அப்படின்னு போட்டாலும் கரெக்டு தான். ஓகே, த சைல்டு அழுததுன்னு இருக்குது, கடைசி வார்த்தையை பார்க்கணும். அழுதது, அப்போது க்ரைடு, பாஸ்ட் டென்ஸ், க்ரைடு ஆஸ் loud as, அவ்வளோதான். ஓகே, the child cried as loud as எதை போல, அந்த சைரனை போல. அப்போ சைரன் அப்படியே எழுதிட வேண்டியதுதான். வேலிந்தா a siren, அவ்வளோதான். the child cried as loud as a siren. the child cried as loud as a siren. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, the child cried so loud as a siren அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் கரெக்டு தான். ஓகே, ஆனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கே ஸோ எங்கே ஆஸ் போடுறீங்கிற கன்ஃபியூஷன்ஸ் வராது. எனது அண்ணன் ஒரு நிபுணரை போல் பாடுகிறான். ப்ரொஃபஷனல் மாதிரி எங்கள் அண்ணன் பாடுறான். ஓகே, எனது அண்ணன், அப்போது மை பிரதர், மை எல்டர் பிரதர்னு சொல்லலாம், சிம்பிளாக சொல்லிடலாம். மை பிரதர் பாடுகிறான், ப்ரெசண்ட்டில் இருக்குது, அப்போ சிங்ஸ். ஓகே, ஒரு நிபுணரை போல பாடுகிறான், மை பிரதர் சிங்ஸ். பாருங்கள், ஆஸ் குட் ஆஸ்ன்னு போடலாம், இல்லாட்டி ஆஸ் வெல் ஆஸ்ன்னு போடலாம். as well as a professional. ஓகே, ஒரு நிபுணரை போல. அப்போ ப்ரொஃபஷனலை வந்து என்னென்னு சொல்லுவோம், நாம் நிபுணர் அப்படிங்கிற தமிழில் வார்த்தையை வச்சு சொல்லுவோம். அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். பாருங்கள், மை பிரதர் சிங்ஸ் as well as a professional. மை பிரதர் சிங்ஸ் as well as a professional. சிம்பிள். அந்த வயதான பெண் ஒரு ஆமை போல அவ்வளவு மெதுவாக நடந்தால், ஒரு ஆமை எப்படி மெதுவாக போகுமோ அந்த அளவுக்கு அந்த வயசான பெண்ணும் போனாங்க, அந்த வயதான பெண். ஓகே, த ஓல்டு உமன். ஓகே, த ஓல்டு உமன் நடந்தால் அப்படின்னு இருக்குங்க, அப்போ பாஸ்ட்டு, அப்போது வாக்ட். ஓகே, த ஓல்டு உமன் வாக்ட் ஆஸ் ஸ்லோலி. ஓகே, ஆஸ் ஸ்லோலி ஆஸ் எதை போல, ஆமை போல. ஆமைக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம், ஆமைக்கு என்னன்னு சொல்லுவோம், டார்டாய்ஸ். ஓகே, ஆனால் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னா டார்டஸ். டார்டஸ்ன்னு சொன்னோம்னா அதில் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்கூலில் எனக்கு எங்கள் டீச்சர் சொல்லிக் கொடுத்தது டார்டாய்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் டார்டஸ். பாருங்கள், த ஓல்டு உமன் வாக்ட் ஆஸ் ஸ்லோலி ஆஸ் அ டார்டஸ். த ஓல்டு உமன் வாக்ட் ஆஸ் ஸ்லோலி ஆஸ் அ டார்டஸ். ரைட். அந்த நதி ஒரு நீரோடை போல சீராக, அப்படியே அந்த ஸ்ட்ரீம் எப்படி போகும் அதே மாதிரி அந்த நதியும் என்ன ஆகுமா, பாயுமாமா, ஃப்ளோ ஆகும். ஓகே, பாருங்கள், அந்த நதி, த ரிவர். ஓகே, பாயும் ஃப்யூச்சரில் இருக்குது, அப்போது வில் ஃப்ளோ. ஃப்யூச்சரில் இருக்கனால நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். த ரிவர் வில் ஃப்ளோ. பாருங்கள், ஆஸ் அந்த நதி சீராக பாயும். அப்போ சீராக அப்படிங்கிறதுக்கு நாம்
ஸ்மூத் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். அப்போ ஸ்மூத்லி அப்படிங்கிறத போட்டுக்க வேண்டியதான். பாருங்கள், த ரிவர் வில் ஃப்ளோ ஆஸ் ஸ்மூத்லி ஆஸ் அ ஸ்ட்ரீம். முடிஞ்சு போச்சு. த ரிவர் வில் ஃப்ளோ ஆஸ் ஸ்மூத்லி ஆஸ் அ ஸ்ட்ரீம். த ரிவர் வில் ஃப்ளோ ஆஸ் ஸ்மூத்லி ஆஸ் அ ஸ்ட்ரீம். ஓகே. அவன் ஒரு கையெழுத்து நிபுணரை போல அவ்வளவு நேர்த்தியாக எழுதுவான். ஃபியூச்சர் யாரு? அவன். அப்போ he will write அந்த பர்டிகுலர் வேர்பை போட்டுக்கணும். ஓகே, he will write as நேர்த்தியாக அப்படின்றது. அப்போ நேர்த்தியாக அப்படின்னா நீட்லி அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். ஓகே, ஆஸ் நீட்லி ஆஸ் யாரை போல? கையெழுத்து நிபுணர் என்னன்னு சொல்லுவோம்? கேலிகிராஃபர்னு சொல்லுவோமா? அப்படி எழுதிட வேண்டியதுதான், கேலிகிராஃபர். ஓகே, பாருங்க, he will write as neatly as a calligrapher. இந்த இடத்துல சோன்னு போட்டு சொல்லுங்க. கரெக்ட். he will write so neatly as a calligrapher. ஓகே, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். சரிங்களா? he will write so neatly as a calligrapher. the river will flow so smoothly as a stream. the old woman walked so slowly as a tortoise. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ, ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? நான் சொல்கிறேன் நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பாருங்கள். ஓகே, சரி, அடுத்து பாருங்கள். அவள் ஒரு சிங்கத்தை போல தைரியமாக சண்டை இடுகிறாள். இப்போ நம்ம ஒரு படம் பார்த்துட்ருக்கோம், அப்படியே ஒரு லேடி வாரியர் என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ பயங்கரமாக சூப்பராக சண்டை போடுறாங்க அப்படின்னா நம்ம இப்படி சொல்லுவோம், அவள் ஒரு சிங்கத்தை போல தைரியமாக சண்டை இடுகிறாள். ஓகே, ஷீ ஓகே ஃபைட்ஸ். சண்டை இடுகிறாள்னா இப்போ ப்ரெசன்ட். ஷீ ஃபைட்ஸ் as bravely. bravelyனா தைரியமாக. ஓகே, as bravely as a lion. பாருங்க, she fights as bravely as a lion. she fights as bravely as a lion. simple. அப்போ மெயின் வேர்பும் போட்டு உங்களால் இந்த பர்டிகுலர் பாசிட்டிவ் டிகிரியில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை சொல்ல முடியும். அதுவும் தமிழ் அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சொல்ல முடியும். ஈஸி தானே? இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வார்த்தையை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நம்ம டே 30ல் ஒரு முக்கியமான சூப்பரான டாபிக் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டாப்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய அந்த ஸ்பீக்கிங் ஸ்கோர்ஸ் வச்சும் பார்த்தீங்களா, ஐ மீன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஒரு 25 டேஸ்க்கு அதிலலாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது. சரிங்களா? அப்போது நீங்கள் இதை என்ன பண்ணிக்கணும், இது உங்களோட இனிமேல் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ரைட்? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், அவளும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான், அதோட நம்மளோட இந்த 31 டேஸ் கோர்ஸ் முடிய போகுது. சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அண்டு இதற்கடுத்து இதோட ஹோம்ஒர்க் வரும், அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு என்னோட ஆன்சர்ஸ் நான் கொடுப்பல, அந்த ஆன்சருக்கும் உங்கள் ஆன்சருக்கும் என்ன மிஸ் ஆகுது இல்லை என்ன மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதை மறுபடியும் ரெக்டிஃபை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தேங்க்யூ.